ஹாய் கைஸ். நீங்க இப்ப தான் வந்துட்டு சேனல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம், நம்பளாலயும் தனியா வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியும். மார்க்கெட்ல தனியா டிசிஷன் எடுத்து என்ட்ரி குடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வரும். தென் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, இண்டிபெண்டன்ட்டா என்னாலயே வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு ட்ரேட்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஃப்ரைடே சென்செக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி. ஸோ, அதனால வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு சென்செக்ஸ்க்கு தான் குடுப்போம். ஏன் அப்டின்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு காமா எஃபெக்ட் நல்லாருக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது 30 மினிட்ஸ் கேண்டில பேஸ் பண்ணி வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சார்ட் டைம் ஃப்ரேம் வந்துட்டு 30 மினிட்ஸ்ல வந்துட்டு இருக்கு. இது சென்செக்ஸோட ஸ்பாட் சார்ட்டு. இப்போ நம்ம இத எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு செல்லிங் பிரஷர் இருக்க கேண்டில வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அல்லது பையிங் பிரஷர் இருக்க கேண்டில வந்துட்டு ப்ரீவியஸா நடந்த பையிங் பிரஷர் இருக்க கேண்டில மார்க் பண்ணியிருப்போம். இத எப்படி மார்க் பண்றது அப்படின்றத மண்டேக்கான லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப லாஜிக் உள்ள போயிடலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 30 மினிட்ஸ் சார்ட்ல இருந்து 3 மினிட்ஸ் சார்ட்டா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இங்க பாருங்க. இங்க தான் வந்துட்டு மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆயிட்டு, மார்க்கெட் வந்துட்டு கீழ வந்திருக்கு. ஆல்ரெடி நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் இருக்கு. அதாவது இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வச்சிருக்க பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த பிளாக் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைல வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்எஸ்சி மார்க்கெட் 6 1/2 மணி நேரம் வந்துட்டு ட்ரேட் ஆகுது. ஸோ, அதனால வந்துட்டு 6 மணி நேரம் நம்ம ஹாஃப் அன் ஹவரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, 30 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு ஒரு 12 கேண்டில் வரும். லாஸ்ட் 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலா தான் வந்துட்டு இருக்கும். ஸோ, அதனால தான் நம்ம வந்துட்டு அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில ஹைல வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கலாம். ஓகே. இதில எந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க. மார்க்கெட் வந்துட்டு மேலேருந்து கீழ வந்திருக்கு. கீழ வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ஜோன வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு, இம்மீடியட்டா வந்துட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. இது ஒரு சாலிடான பையிங் கேண்டில். ஸோ, இதில தான் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்க போறோம். இப்போ என்ட்ரி டைம் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு 9:21. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்க பாருங்க. 83,300 வந்துட்டு காமிக்குது. ஸோ, அதனால நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 83,300 ஸ்ட்ரைக் பிரைஸ வந்துட்டு சூஸ் பண்றேன். பட் நான் ட்ரேட் வந்துட்டு பண்ணது பார்த்தீங்கன்னா, 83,400ல தான் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் குடுக்குறேன். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க தெரியும் உங்களுக்கு. அதாவது சென்செக்ஸோட 83,300 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இப்போ நம்ம என்ட்ரி பண்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோட மிட் பாயிண்ட் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணுவோம். நம்ம எப்பயுமே வந்துட்டு ஹை பிரைஸ்ல வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு எடுக்க மாட்டோம். ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த ஃபிபனாச்சி டூல் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ, அதனால வந்துட்டு நான் அத எப்படி வந்துட்டு இது பண்றதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். என்னென்ன செட்டிங்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபிபனாச்சியோட டூல் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ட்ரெண்ட் லைன வந்துட்டு அன்டிக் வந்துட்டு பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்டட் லைன் ரைட் சைடு வந்துட்டு கிளிக் குடுத்துக்கிறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு மிட் பாயிண்ட் தான் தேவை. அதனால எல்லாமே எடுத்துறலாம். இந்த 0வ விட்டுறலாம். இந்த 0.5 வந்துட்டு விட்டுறலாம். மீதி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அந்த மிட் பாயிண்ட்க்கான மார்க் வந்துட்டு வந்துரும். இப்போ பிரைஸ் வந்துட்டு நான் ரைட் சைடு தெரியணுங்கிறதுக்காக ரைட்ட வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே வந்துட்டு குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பாருங்க, இப்போ 80,300 கால் ஆப்ஷன் நான் வந்துட்டு எடுக்கும்பொழுது என்ன ஆகுது அப்டின்னா, எனக்கு வந்துட்டு பிரீமியம் வந்துட்டு கூட இருக்க மாரி நான் வந்துட்டு ஃபீல் பண்றேன். இப்போ இந்த 9:21 கேண்டில்ல தான் வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும் இல்லையா? ஸோ, அப்ப மிட் பாயிண்ட் வந்துட்டு நான் மார்க் பண்ணும்பொழுது ரூ. 302 சம்திங் வந்துட்டு காமிக்குது. ஸோ, அதனால நான் வந்துட்டு சென்செக்ஸ் சார்ட்ல பிரீமியம் கூட இருக்கதா வந்துட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு என்ன இப்ப பார்த்தீங்கன்னா, 83,400 கால் ஆப்ஷன் சார்ட் நான் வந்துட்டு வச்சிருக்கேன். இதான் இந்த கேண்டில் தான் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரி கேண்டில். ஸோ, நான் இத வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரூ. 251 வந்துட்டு காமிக்குது. ஸோ, நம்ம ரூ. 251ல வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்டின்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ரூ. 188 சம்திங் வந்துட்டு வரும். நான் ஏன் வந்துட்டு கீழ வந்துட்டு 25%ல ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்டின்னா, அந்த ஸ்டாப் லாஸ் தான் வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்காது. அதாவது வந்துட்டு மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிருக்காது. ஸோ, அதனால தான் நான் வந்துட்டு அந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு வைக்கிறேன். ஸோ, நான் ரூ. 188 வச்ச ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு
இந்த இடத்துலயே வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. 2வது கேண்டல்லயே வந்துட்டு எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ்ல ட்ரிகர் ஆயிருச்சு. பட் நான் இருந்தாலும் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு பையிங் மோடுல தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால என்ன பண்றேன்னா, மறுபடியும் நான் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்க்கு வந்துட்டு வந்துட்டேன். ஸ்பாட் சார்ட்ல 3 மினிட்ஸ் வச்சு நான் வாட்ச் பண்றேன். இங்க பாருங்க. இது வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில். அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு மேல கீழ குளோஸ் ஆயிட்டு, மார்க்கெட் இந்த 50% இந்த ஹை லோ அதாவது லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை லோ வந்துட்டு 50% அப்படின்னு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மறுபடியும் வந்துட்டு ஒரு ரிவர்சல் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க. இந்த அதாவது வந்துட்டு 9:39 கேண்டல் எனக்கு என்ட்ரி கேண்டல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு எனக்கு 9:39 கேண்டில் தான் வந்துட்டு எனக்கு என்ட்ரி கேண்டில். ஸோ இதில வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுக்கும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன மிட் பாயிண்ட் வந்துட்டு காமிக்குது அப்படின்னா 176. ஸோ 176ல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு டார்கெட் வந்துட்டு 264 வந்துட்டு வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 264 வந்துட்டு வந்திருக்கும். அதுக்கு மேலேயே வந்துட்டு போயிருக்கும். நமக்கு தேவையான ப்ராஃபிட் வந்துட்டு 25% டார்கெட், 50% வந்துட்டு ப்ராஃபிட். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்துட்டு ஆல்மோஸ்ட் என்னோட பொசிஷன்ல வந்துட்டு 75% வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கம்மியா தான் வச்சிருந்தேன். ஒரே ஒரே ஒரு லாட் மட்டும் தான் நான் வந்துட்டு மீதி வந்துட்டு வச்சிருந்தேன். ஸோ ஏன் வந்துட்டு மீதி ஒரு லாட் வச்சிருக்கேன் அப்படின்னா, நேத்திக்கு அதுக்கு மொத நாள் வீடியோஸ்ல வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்துட்டு மேலேயோ, கீழேயோ வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு மொமெண்டம் வந்துட்டு குடுக்கணும். ஏன் வந்துட்டு இத எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு மார்க்கெட்ல வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய மொமெண்டம் வந்துட்டு கொடுக்கும். பட் இந்த வீக் இதுவரைக்கும் குடுக்கவே இல்ல. ஸோ அதனால வந்துட்டு நாளைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகே. இப்போ என்னோட சென்செக்ஸ் ட்ரேட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேங்க் எக்ஸ்ல வந்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்துட்டு பேங்க் எக்ஸோட 30 மினிட் சார்ட்டு. இத நம்ம எப்பயும் போல 3 மினிட் சார்ட்டா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க பாருங்க. நம்ம சென்செக்ஸ்ல வந்துட்டு 2 ட்ரேட் வந்துட்டு வந்திருக்கும் இல்லையா? பட் பேங்க் எக்ஸ்ல ஒரே ஒரு ட்ரேட் தான் வந்திருக்கும். ஸோ நம்ம பேங்க் எக்ஸ்ல ட்ரேட் வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு சென்செக்ஸ்ல ஸ்டாப் லாஸ் போடாம வந்துட்டு வெயிட் பண்ண முடியாது. ஓகே. மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு கீழ வந்திருக்கு. இந்த கேண்டில் வந்துட்டு பாருங்க. இந்த கேண்டிலுக்கு மேல சாரி இந்த லைனுக்கு மேல வந்துட்டு க்ளோஸ் வைக்கணும். எங்க க்ளோஸ் வச்சிருக்கு? இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த கேண்டில வந்துட்டு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது? நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா வந்துட்டு தெரியுது. இப்போ சென்செக்ஸ்ல வந்துட்டு 9:39க்கு என்ட்ரி வந்திருக்கும். பேங்க் எக்ஸ்ல பாருங்க 9:33க்குலாம் வந்துட்டு ட்ரேட் வந்துருச்சு. ஸோ பேங்க் எக்ஸ ஏன் நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, மண்டே வந்துட்டு பேங்க் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. அதனால இன்னைக்கு காமா எஃபெக்ட் நல்லா ஒர்க் ஆகும். இப்போ பேங்க் எக்ஸ்ல நம்ம என்ட்ரி கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட லெவல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது 60,000 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். 60,178 இருக்கு. அதனால 60,200 கால் ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கணும். இது வந்துட்டு பேங்க் எக்ஸோட 60,200 கால் ஆப்ஷன். இதில் நம்ம வந்துட்டு ப்ரீமியம்க்கு வந்துட்டு எதுவும் வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு மண்டே தான் வந்துட்டு எக்ஸ்பைரி. இது இன்னைக்கு எக்ஸ்பைரி கிடையாது. ஓகே. இங்க பாருங்க. இதுதான் வந்துட்டு 9:33 கேண்டில். இந்த கேண்டில் இருக்கு இல்லையா? இதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, டே லோல இருந்தே வந்துட்டு மார்க் பண்ணணும். ஏன் அப்டின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு அதுக்கும் கீழ. அதாவது கண்ணுக்கு தெரியாத பிரைஸ் தான் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ். இங்க பாருங்க. ரூ. 234. இதுல நம்ம 50% டார்கெட்ல வெளில வந்துட்டு வரணும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ஏரியாவிலேயே வந்துட்டு 50% வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. ஸோ, அதனால நான் வந்துட்டு வெளியில இமிடியேட்டா வந்துட்டேன். பட் இப்ப இதில என்ன வந்துட்டு தெரியுது அப்டின்னா, நம்ம வெயிட் பண்ணோம் அப்டின்னா, நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து ரிவர்சல் ஆகும்பொழுது நம்ம ட்ரேட் பண்ண போறோம். இல்லன்னா வந்துட்டு வெயிட் பண்ண போறோம். கரெக்ட்டான ஸ்டாப் லாஸ வந்துட்டு பிளேஸ் பண்ணணும். நம்ம வச்சிருக்க கேப்பிட்டல்ல 20% தான் வந்துட்டு கேப்பிட்டல் தான் வந்துட்டு யுட்டிலைஸ் பண்ணணும். ஸோ, இன்னைக்கு ஃப்ரைடேன்றனால இப்ப நம்ம ப்ராஃபிட் வந்துட்டு 2 ட்ரேட்ல வந்துட்டு புக் பண்ணிட்டோம். நான் எப்பயுமே வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்துட்டு பண்ணல. ஏன் அப்டின்னா, மார்க்கெட் வந்துட்டு நல்லா ஹெவியா வந்துட்டு போயிடுச்சு. அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணேன், 11:00 மேல வந்துட்டு கில் ஸ்விட்ச வந்துட்டு நான் ஆன் பண்ணிக்கிட்டேன். கில் ஸ்விட்ச வந்துட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்டின்னா, நான் மண்டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகுற வரைக்கும் ஓப்பன் ஆனா தான் வந்துட்டு நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு எமோஷன் ட்ரேடும் வந்துட்டு பண்ண முடியாது. இதனால என்ன ஆகும்னா, இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்ட வந்துட்டு புக் பண்ணிட்டோம். நமக்கு மைண்ட் வந்துட்டு சும்மாவே இருக்காது. என்ன ஆகும்னா, இந்த இந்த கேண்டல பார்த்தோனே இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்னு தோணும். இங்க ஒரு என்ட்ரி குடுப்போம். அது மறுபடியும் வந்துட்டு மேல போகும். இதே போல வந்துட்டு நம்ப அன்லிமிட்டடா வந்துட்டு அன்னைக்கு டே முடியிற வரைக்கும் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபைனலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் மைனஸ்ல இருக்கிறத தவிர வேற எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இந்த வீக் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா
புதன்கிழமை அன்னைக்கு ட்ரேடு வந்துட்டு எந்த ட்ரேடுமே வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ட்ரேடு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கு. அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ப்ராஃபிட்டில தான் முடிஞ்சிருக்கு. ஓகே கைஸ், இப்போ மண்டேக்கான லெவல்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மண்டே வந்துட்டு பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரியில் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பேங்க் எக்ஸ்க்கு தான் வந்துட்டு கொடுக்கணும். இதே போல் ஒரு சில டவுட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஃபின் நிஃப்டி வந்துட்டு மிட் கேப் நிஃப்டி வந்துட்டு ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மிட் கேப் நிஃப்டி நான் ட்ரேட் பண்ணலை. நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த ட்ரேட்லாம் வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணும்பொழுது நான் அதையும் வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ அதனால் நான் அதை வந்துட்டு ட்ரேட் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள், இப்போது நான் பேங்க் எக்ஸோட சார்ட்டில் 30 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். இதில் நான் ஏதாவது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரியுதான்னு வந்துட்டு பார்க்குறேன். எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே கிடையாது. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில், பையிங் கேண்டிலாக தெரியும். என்னைய பொறுத்த வரைக்கும் என்னென்னா, க்ரீன் கேண்டில்னால் கீழே விக்கு ஜாஸ்தி இருக்கணும், மேலே வந்துட்டு கம்மியாக இருக்கணும். பாருங்கள், இதில் விக்கே இல்லை, மேலே வந்துட்டு விக் இருக்குது. இந்த கேண்டிலுமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் எந்த ஒரு பையிங் ஜோனுமே வந்துட்டு மார்க் பண்ணல. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இருக்க பையிங்கை மட்டும் நான் வந்துட்டு மேனேஜ் பண்ண போகிறேன். அதே போல் இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட கேண்டில். இங்கே பாருங்கள், இந்த ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் டச் ஆகலை. டச் ஆகாத வெர்ஜின் ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு வேலிடு. ஸோ அதனால் வந்துட்டு இதை அப்படியே வச்சுக்கிறோம். தென் வந்துட்டு லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த லெவல்ஸ்லேருந்து ஏதாவது வந்துட்டு ரிவர்சல் ஆனா, இல்லை அப்சைடு வந்துட்டு ரிவர்சல் ஆனால் நம்ம வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு கேண்டல்ஸ் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போது மண்டே பேங்க் எக்ஸோட சார்ட் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஃபின் நிஃப்டியோட சார்ட்டும் நம்ம மார்க் பண்ணணும். புதுசாக வந்திருக்கவங்க நல்லா தெளிவாக பாருங்கள். சும்மா ஜஸ்ட் வந்துட்டு விசிபிளாக என்ன ப்ரைஸ் வந்துட்டு தெரியுதோ அதை வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த ரூல், அந்த ப்ரைஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிள். வேறு எதுவுமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போகிறதே இல்லை. இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டி என்னோட ஃபேவரட் ஸ்கிரிப்ட். இதுலேயும் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் வந்துட்டு நான் லாஸ்ட்டு 15 மினிட்ஸை பிளாக் கலரில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபின் நிஃப்டி வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு சப்போர்ட்டிங் டூலாக வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் ஒரிஜின் பாயிண்ட்டாகவே இருக்குது. அதாவது இன்னும் ப்ரைஸ் வந்துட்டு அந்த இது ட்ரிகர் ஆகவே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இதை அப்படியே வந்துட்டு விட்டுருவேன். ட்ரிகர் ஆன ப்ரைஸை மட்டும் நம்ம வந்துட்டு டெலிட் பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்கான இதை வந்துட்டு மார்க் பண்ணால் போதும். ஃபின் நிஃப்டிக்கு வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் வந்துட்டு ஃபின் நிஃப்டி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பையிங் கேண்டலுமே கிடைக்கல. ஸோ அதனால், அதாவது வந்துட்டு ஆல் டைம் ஹையில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு பையிங் பாயிண்ட்டுமே கிடைக்கல. சப்போஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு, அந்த இடத்துல இருந்து நம்ம ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் வந்தால் ட்ரேட் பண்ண போகிறோம். இல்லைனா வந்துட்டு அடுத்த ஜோன் வந்துட்டு ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ப்ரீவியஸாக வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இண்டிபெண்டண்ட்டாக ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சைக்காலஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.